இன்னைக்கு பௌர்ணமிடா. அவ சொன்னதுக்கு அப்புறமும் நான் வெளியில சுத்துறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? டேய், உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், விடிகிற வரைக்கும் கோயிலை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எவனுமே நகரக்கூடாது. புரியுதா? புரியுதுண்ணே. அண்ணே, என்னடா ஒண்ணுக்கு வந்தா அடச்சி கையை இறக்கடா. கோயில நின்னுகிட்டு கேக்குற கேள்வியை பாரு, கொன்றும் உன்னை. டேய், என்ன காரணமா இருந்தாலும் சரிடா, கோயிலோட எல்லையை தாண்டி போக கூடாது. புரியுதா? புரியுதுண்ணே. புரியுது. பூமியாவது ஒன்னாவது, அந்த பூமி மட்டும் இன்னைக்கு என்கிட்ட சிக்கட்டும். அப்படியே கும்முன்னு கும்மிடுறான்டா. அவ என்னடா பண்ணிருவா? அவ ஒரு பொம்பளை, அவளெல்லாம் பார்த்து பயந்துன்னு இருக்கிறீங்க. போகடா டேய். அன்னைக்கு நான் அடிச்ச அடியிலேயே பாதி உயிர் போயிடுச்சுடா. டேய் வேணாண்டா, அனாவசியமா பேசாத. ஏற்கனவே வாங்கினது மறந்து போச்சா? அவகிட்ட அடி வாங்கினதை நினைச்சு பார்த்தா இப்ப கூட எனக்கு பயமா இருக்குடா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இல்லாம போயிட்டேன், அதனாலதான் தப்பிச்சிட்டாடா அவ. இன்னைக்கு அவ என் கையில சிக்கட்டும். இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே அமிச்சிடுறேன். அவதான் ஏற்கனவே செத்துட்டாளே. செத்தவளே நான் மறுபடியும் சாவடிப்பேன்டா. என்ன விடிஞ்சதுக்கு அப்புறமா ஆந்த சத்தம் போடுது? ஓட்டானுக்கு கூடவா விடிஞ்சது தெரியாம போச்சு? நடு ராத்திரியில வந்து விடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? அப்போ நமக்குதான் அப்படி தெரியுதோ? என்ன நடக்குதுங்க? ஒரு வேலை பூமிதான் இதெல்லாம் பண்றாளோ? ஏய், இத நீதான் பண்றேன்னு நல்லா தெரியுது. இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்டி. ஏய், தைரியம் இருந்தா வாயே முன்னாடி. வாடி வாடி, இப்ப வாடி பார்க்கலாம். வாடி. அண்ணே 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 எந்திரிங்கண்ணே. டேய் அண்ணே விடிஞ்சிருச்சுண்ணே. பாட்டி என்னாச்சு? ஆமாப்பா, பொம்மிக்கு அம்மா தான் போட்டிருக்கு. பாட்டி, நான் டாக்டர் கூப்பிடவா? டாக்டர் எதுக்குப்பா? அம்மா போட்டா என்னென்ன செய்யணும்னு எனக்கே தெரியும்பா. என்ன ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அதுவே சரியாயிடும். என்ன பாட்டி பண்ணணும்? சுத்தபத்தமா இருக்கணும். வீட்ல நான்வெஜ் சமைக்க கூடாது. உப்பு காரம் இல்லாம குளிர்ச்சியான பொருளை பொம்மிக்கு சாப்பிட கொடுக்கணும். முக்கியமா வேப்பிலையில தான் படுக்க வைக்கணும். அப்புறம் வீட்டை கோயில் மாதிரி வச்சுக்கணும். நானும் வளரும் கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கிட்டு வரோம்பா. பொம்மிக்கு தெளிச்சு விட்டுட்டு குடிக்கவும் கொடுக்கலாம்ப்பா. பாட்டி, எனக்கு ஒரு யோசனை தோணுது பாட்டி. என்னப்பா? பேசாம பொம்மிய கோவிலுக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சு பாத்துக்கிட்டா இன்னும் சீக்கிரமா குணமாயிருல பாட்டி? ஆமாப்பா,
அந்த காலத்துல அப்படித்தான் பண்ணோம். ஆனா இப்போ அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? ஏன் பாட்டி முடியாது? நான் கூட்டிட்டு போறேன். கோவில்ல வச்சு நீங்க சொன்ன மாதிரி பொம்மியை நல்லபடியா பாத்துக்கிட்டு அவளை குணப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன் பாட்டி. இவன் ராணி கூட போனா ஏடாகுடம் ஆயிடுமே, நாமளும் கூட போவோம். சித்தார்த், தாத்தா இந்த பாருப்பா, நீ மட்டும் தனியா போக வேணாம்ப்பா, நானும் கூட வரேன்ப்பா. என்னங்க, வேண்டாங்க. சித்தார்த்தே பொம்மிய நல்லபடியா பாத்துக்கிட்டு குணப்படுத்தி கூட்டிட்டு வருவான். நீங்க கூட எல்லாம் போக வேண்டாம். சித்தார்த் பொம்மிய கூட்டிக்கிட்டு போய் கோயில தங்கட்டுமே. இங்க பாருப்பா சித்தார்த், நீ மட்டும் பொம்மிய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போ. சரிங்க பாட்டி. கிளம்பு, பொம்மிய கூட்டிட்டு கிளம்பு. சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. சரிப்பா. அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. இந்த அம்மா வந்து உங்களுக்கு சமைக்கிற இடம் எங்க இருக்கா? இதுதான் தம்பி. அவங்களுக்கு தான் நான் தயிர் சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்த தயிர் சாதத்தை என் மனைவிக்கு கொஞ்சம் தரீங்களா? அவங்களுக்கு கொண்டு போய் நான் தரட்டுங்களா? கண்டிப்பா தரேன் தம்பி. இதுல சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, குடிக்கிறதுக்கு மோர் தரேன், அதையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. பக்கத்து கடையில பனங்கற்கண்டு விக்குது, அத வாங்கிட்டு வந்து தண்ணியில கரைச்சு கொடுங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சரிங்களா தம்பி? சரிங்க. இந்தாங்க தம்பி, எடுத்துக்கங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க தம்பி. எந்திரி பூமி, சாப்பிடு. என்னால முடியலங்க. எந்திரி பூமி, எந்திரி வா. நீ இரு, நானே ஊட்டி விடுறேன். எனக்கெல்லாம் பாசமா ஊட்டி விட ஆளே கிடையாது. பாசம்னா என்னன்னு பார்த்தது கூட இல்ல. பணக்கார வீட்ல எல்லாமே பொய்யா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்ல கிடைக்கிற பாசம் மாதிரி எங்கேயுமே எனக்கு கிடைக்கலையே. பூமி, நீ படுத்துக்கோ. பாத்து. இந்தாங்கம்மா. தம்பி, ஐயா, என்னது இது? இந்தாங்க தம்பி, இது அம்மன் தாலாட்டுப்பா. அம்மன் தாலாட்டுனா? அந்த ஆத்தாவையே நம்ம குழந்தையா பாவிச்சு தாலாட்டு பாடுறது. இதான் அம்மன் தாலாட்டு. இத விடியபடி அம்மனுக்காக பாடினா ஆத்தா மனசு குளிருங்கிறது ஐதீகம். இந்தாங்க.
ஆத்தா மனச குடுத்துட்டாப்பா. முகத்துல இருந்த முத்தெல்லாம் இறங்கிடுச்சு. ஆமாங்கய்யா. இங்க வந்து ஒரே நாள்ல உன் பொண்டாட்டி சரி பண்ணி கூட்டு போறேன். இந்த மாதிரி யாருக்கும் நடந்தது இல்லப்பா. நீதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. அப்போ பொம்மிக்கு இன்னைக்கே தண்ணி ஊத்தலாமா? தாராளமா ஊத்தலாம். அதான் ஆத்தா இறங்கிட்டால, இன்னைக்கே தண்ணிய ஊத்திட்டு இன்னைக்கே கூட்டு போலாம்ப்பா. சரிங்க. ரொம்ப அசதியா இருக்கும் பொழுது தாடிக்கார இந்த பொருள்றானே. தாடிகாரனுக்கு கால் வலிக்குது போல. சரி, கால் அமுக்கி விடுவோம். பொம்மி, சொல்லுங்க. ஒரு அவசர வேலையா வெளியே வந்துட்டேன். நீ வேற அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வந்துட்டேன். போதுங்கிற அளவுக்கு நைட்டு பூரா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்ப அந்த தாடிகாரன் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போனானா? நேத்து நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சா பூமி? ஒன்னும் நடக்கலையே. எதை பத்தி கேக்குறீங்க? சும்மா நடிக்காத. அரை தூக்கத்துல இருந்தாலும் எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு. நைட்டு கொடுத்த மாதிரியே இப்போ ஒண்ணு கொடுக்கணும். என்ன சொல்றான்? என்ன 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 கொடுக்க போறானா? போன்ல எப்படிமா கொடுக்க முடியும்? ஐயோ ஐயோ ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. நான் கொடுக்கறேன். இது ஒன்று குறைச்சல். பூமி வந்துச்சா? சரி சரி, பாய். நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். பாய் பாய் பாய். கூப்பிடாத, தயவு செஞ்சு கூப்பிட்டு என் உயிரை எடுக்காத. நீ காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க. அந்த போட்டோல இருக்கிற பொம்மி அந்த தாழ்ச்சி எடுத்துட போறான். ஓ, ஏய், இன்னும் கால் வருது. போடு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க தாத்தா. அம்மாடி பொம்மி. மாமா 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 பேசுறாரு. கட் பண்ணு போனை கட் பண்ணு. என்ன தமன்னா? ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூட அவளுக்கு சாதகமாவே இருக்கு. மனு, இந்த நம்பர்ல இருந்து நீ அவளுக்கு கால் பண்ணி பேசு. இந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணா நம்பர் தெரிஞ்சிருச்சுனா? இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே இந்த நம்பர் தெரியாது. புதுசா வாங்கின நம்பர் இது. நான் சொல்ற மாதிரி அவகிட்ட பேசு மனு. சரி, என்ன பேசணும்? அதுலயே அவ யாரு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? ஐயோ, இவ பண்றத பார்த்தா கொஞ்சம் விவகாரமா இருக்கும் போல இருக்கே. என்ன இவ்வளவு நேரம் ரிங் போகுது, போனே எடுக்கல? சரி சரி, பேசு பேசு, காதுல வை.
சித்தப்பா மாமா சித்தப்பா என்ன ஆச்சு? மாமா ரூமுல போன உடனே ஃபோன் பண்றதா தானே பிளான். அதுவும் பண்ணல. ஏன் மாமா எங்க யாரையுமே கூப்பிடல? மாமா என்ன ஆச்சு மாமா? அவதான் பொம்மையா நடிக்கிறான்னு எங்களுக்கு தெரியுமே. நீங்க உள்ள போய் பேசினது கேட்டு அவ ஷாக் ஆயிட்டாளா? என்ன மாமா ஷேக் ஆயிட்டீங்க? சித்தப்பா வளராதீங்க. அவ பொம்மை இல்லதானே? கரெக்டா சொல்லுங்க. என்ன கோர்ட்ல சொல்ற மாதிரி 3 தடவை சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாரு? மாமா என்னதான் மாமா நடந்தது? என்ன மாமா திரும்ப திரும்ப பொம்மி பொம்மின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்காக மாமா இப்படி உளறீங்க? என்ன ஆச்சு? நான் திருப்பி சொல்லல, நீங்க திருப்பி வாங்கி பார்த்தா தெரியும். திருப்பி வாங்கி பார்க்கணுமா? என்னத்த மாமா வாங்குனீங்க? எதுக்கு இப்படி உளற? ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க போங்க, நான் நல்லாதான் இருக்கேன். லைட்டா தலைவலிக்குது, அதான். தலைவலி வந்ததுனால தான் நீயே உன் ட்ரெஸ்ஸ கிழிச்சுக்கிட்டு கையில கீறல் போட்டுட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க போங்க. தர்ஷினி, இது சரி கிடையாது. என்ன ஆச்சுன்னு சொல்லு, அப்பதான் நாம ஏதாச்சும் பண்ண முடியும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிதான் இதை தடுக்கிறேன். அவங்கெல்லாம் மோசமான ஆளுங்க அண்ணி, வேண்டாம். அவங்கன்னா யாரு? ஐயோ அண்ணி, ஏன் வாயை புடுங்குறீங்க? இதோட விட்டுருங்க அண்ணி, நீங்க போங்க. அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். வீட்டுல இருக்க எல்லாரும் சங்கடப்படுவாங்க. ஏற்கனவே அண்ணன் ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்காரு. மேலும் அவரை எந்த சிக்கலையும் மாட்ட வைக்க வேண்டாம். எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க அண்ணி. என்ன தர்ஷினி, ஒரு பிரச்சனைன்னு வந்தா இப்படி பயந்து ஓடுனா என்ன அர்த்தம்? நம்ம எதிர்த்து நின்னு கேள்வி கேட்கலன்னா இந்த மாதிரி ஆளுங்க அநியாயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லன்னா நானே அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. அப்போ என்னன்னு சொல்லு. மனசுல எத்தையுமே நினைக்காம அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னதுமே கிளம்பி போய் கேட்கதான் எனக்கு தோணுச்சு. அதத்தான் நான் இப்போ செய்ய போறேன். சண்டை கிண்டன்னு ஏதாச்சும் வலிச்சுக்கின்னு வந்தாலும் எனக்கு துணையா நீ இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ராணி ஃபைட் மேட்டர்னு வந்துட்டா சும்மா அப்படியே பின்னி எடுத்துருவா. இருந்தாலும் ஒரு டப்பா உன்னாண்ட சொல்லிக்கிறேன், புரியுதா? உன் புருஷனோட தங்கச்சி தர்ஷினிக்காக தான் நான் சண்டை போடுறதுக்கே கிளம்புகிறேன். இதோட விட்டுற மாட்டேமா. அந்த பேமானி பசங்களுக்கு கரெக்டா ஒரு லெசனை நான் கத்து குத்து தான் வருவேன். வரட்டா? நீ இருந்தா என்னத்த பண்ணிருப்பியோ அதே தான் நானும் பண்ண போறேன். ஏன்னா நீ கிராமத்துக்காரி, துணிச்சலான ஆளாதான் இருப்ப. நானும் சொம்மாலாம் இல்லம்மா, குப்பத்துக்காரி. அவனுங்களே நீ நான் சொம்மா அப்படியே நான் ரசித்து வரேன். வரட்டா? பொண்ணுங்க தனியா வந்தா வம்பு இழுப்பீங்களாடா? என்ன கேட்டீங்க? வம்பு இழுப்போமான்னு கேட்டீங்களா? இழுப்போம், இவங்களையும் இழுப்போம், கூட வந்தா ஒன்னையும் இழுப்போம். ஏம்மா தர்ஷினி, உன் பேரு தர்ஷினி தானே? டேய் அடியில அதானடா பார்த்தோம். உன் மேல கைய வச்சா இலவச இணைப்பா வீட்டுல இருந்து ஆளை கூட்டு வருவேன்னு சொல்லவே இல்ல. நாளைக்கு வரோம், வேற ஆளை கூட்டு வரியா? ஏய் ஆய்வுனா பயந்துருவோமா? வேணாண்டா, இதெல்லாம் சரி கிடையாது. டேய் அவங்க வேண்டான்னு சொல்றாங்க, எனக்கு வேணும்டா. தர்ஷினி நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அண்ணி என்னடா அவங்கள தள்ளிலாம் நிக்க சொல்றாங்க? நம்மள்ட்ட சண்டை போட போறாங்களா? என்னடா இது? உச்சி வெயில இதுக்கு மரங்கற கலந்து போச்சா? ஏய் யாருக்கு மரம் கழண்டுச்சு? சாவடிச்சிருவேன். ஏய் என்னடா வேற மாதிரி பேசுது? இருடா. நீ பொம்மி
என் மானத்தை வாங்காத, வந்துரு. என்னடா அது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு? என்னாச்சுன்னு தெரியல இதுக்கு. என்னமா ஆச்சு? என்னத்துக்கு சிரிக்கிற? பொம்மி வரமாட்டா பொழுது, இனி நம்ம கைவரிசைய காட்ட வேண்டியதான். என்னடா இந்த அடி அடிச்சிருக்கா? அடிக்கிறதா? உங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுக்கல என் பேரு. இத பாரு தர்ஷினி, நம்ம 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போய் இறங்குனா அனாவசியமா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால நீ முன்னாடி போயிடு, நானும் தாமரை அக்காவும் பின்னாடி வரோம். சரியா? சரிங்க அண்ணி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மனசுக்குள்ள உங்க மேல வச்சிருந்த இமேஜே மாறி போச்சு அண்ணி. நீங்க ஒரு லேடி ஜேம்ஸ் பாண்ட். என்னமா ஃபைட் பண்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் கிளப்பே ஆரம்பிக்கலாம்னு ஆசை வந்துருச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன். தைரியமா போ. எப்பாடா என்ன மாதிரி நந்துச்சுல. நீ பொம்மையா நடிக்க சொல்ல மொத்த வாளையும் சுட்டி வச்சுக்கினியோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு விட்டா பாரு ஒரு குத்து. சும்மா ரஜினி, கமல், தளபதி எல்லாரும் ஒன்னா வந்து போயிட்டு பண்ண மாதிரி சும்மா கும்ம எடுத்துட்டேன். எக்கா 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 பாய கல்லுக்கா. ஏங்கா இவனுங்க எல்லாம் என்ன ரேஞ்சு, நாம என்ன ரேஞ்சா? நம்மளாம் லோக்கலுக்கா, சண்டன் வந்தா செஞ்சு விடுறோம்ல. என்ன பேச்சு பேசுறானுங்க? அந்த தர்ஷினி பொண்ணு நீ இப்படி ஆள் மாறாட்டம் பண்றதா கண்டுபிடிச்சிருமோன்னு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஆனா அது என்னடானா நீ ஃபைட் பண்றது பார்த்துட்டு எங்க பொம்மையடி மாதிரி இல்ல நிச்சு. நான் பண்றது எத்தனை நாளைக்கு தான் பொம்மையாவே நச்சு அமைதியாவே இருக்குது? அப்பப்ப ராணி வெளிய வந்துட்டு போனாதானே எனக்கும் சீனா இருக்கும். அப்படி சொல்லு. சரி வாக்கா ஊர்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நீ வெறுத்து வாங்கிட்ட. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கிறது பொம்மை இல்லப்பா. அப்பா, அவ பொம்மையே இல்லப்பா. எனக்கு தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? அவ பேரு ராணிமா. நம்ம பொம்மைக்கு பதிலா அவளை இங்க நடிக்க வச்சிருக்கேன். இருமா இருமா, எல்லாத்தையும் அப்புறம் சொல்றமா உனக்கு. இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா. அப்பா, பொம்மை எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ இடத்துல போய் ஒரு பிராட கூட்டிட்டு வந்து இப்படி நடிக்க வச்சு, என்னப்பா நீங்க? என்ன பேசுறாங்க? என்ன நடக்குது? இப்ப அவ எங்கப்பா? என் பின்னாடியே வீட்டுக்கு வான்னு சொல்லி இருந்தேன். நியாயமானவளா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இல்லம்மா, என்ன விஷயங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அவளை நான் தான் உடனடியா வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். நீ வேற பயங்கர கோபத்துல இருக்க. அதனால அவளை வச்சு வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நீ ஏதாவது பேசிட்டேன்னா அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் தானமா. அதனால தான் பொறுமையா நான் சொல்லும் போது வான்னு சொல்லிட்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருவாமா. அப்பா, அவ பேசுறத கேட்டா அவ்வளவு கேவலமா இருக்கு. கச்சா முச்சான்னு ஏதேதோ பேசுறாப்பா. அது தமிழானு கூட தெரியல. ஒரு குப்பத்து பாஷை பேசுறவள கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே. இல்லம்மா, அவ நேர்மையான பொண்ணுதான். அப்பா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதீங்கப்பா. அவளை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வளரு, நான் உன் அப்பாங்கிறதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. அப்பா, தயவு செஞ்சு ராணி தான் பொம்மையா நடிச்சிட்டு இருக்காங்கிற உண்மைய யாருகிட்டையும் சொல்லிடாதம்மா. மத்த விஷயங்களை நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு. என்னாச்சு பெருசு? சமாளிச்சிட்டியா நீ? ராணி, அதெல்லாம் சமாளிச்சிட்டம்மா. அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? தைரியமா வரலாம்ல? ஐயோ பெருசு, போலீஸ் கிலீஸ் வந்து ஆள் மாறாட்ட கேஸ்ல என்ன புடிச்சு உள்ள வச்சிட போறாங்கயா. எனக்கு ரொம்ப மெர்சல் ஆகுதியா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா,
நீ தைரியமா வா. சரி வாங்க கீழே போலாம். என்ன தாத்தா எல்லாரும் போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்களா? அவங்க இந்த அளவுக்கு நேரடியா தாக்கும் போது கேட்க தானப்பா செய்வாங்க. அதெல்லாம் காலம் காலமா அஞ்சலி ஸ்வீட்ஸ் பெருமையே பிரஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, அத முதல்ல நிறுத்துங்க. மேடம், அவங்க பெருமையா பேசாம என்ன பண்றது? அவங்க என்னதான் ரெப்புடேஷன் வச்சாலும் அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்பர் 1 இல்ல வேஸ்ட் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்ட் மேடம்? இந்த தடவை அவங்களுக்கு நேருக்கு நேரா நான் சவால் விடுறேன். காம்படிஷன்ல ஒத்தைக்கு ஒத்த மோதி ஜெயிக்கிறதுக்கு அவங்க ரெடியா? எங்க எப்போன்னு சொல்லுங்க. அப்ப தெரியும். இந்த போட்டியில அவங்கள துவம்சம் பண்ணி நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். அது மட்டும் நடந்துச்சுன்னா நம்பர் 1ங்கிற ஸ்தானத்தை அவங்க இழந்து நேத்ரா ஸ்வீட்ஸ் தான் நம்பர் 1க்கு வரும். இத நான் நடத்தி காட்டுறேன். சவாலுக்கு தயாரான்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப சுவாரஸ்யமான பிசினஸ் போட்டி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேல போட்ட சவால அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஏத்துப்பாங்களா? போட்டி நடக்குமா? யாரு நம்பர் 1 இடத்துக்கு வர போறாங்கன்னு நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம். ப்ளீஸ் ஸ்டே டியூன். பாட்டி முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்க பாட்டி. நேத்ரா பேசின பேச்சுக்கு பொம்மி மட்டும் உயிரோட இருந்திருந்தா நீ உடனே போய் கலந்துக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா ராணியை வச்சுக்கிட்டு எந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. என்னப்பா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? போட்டிக்கு சரின்னு சொன்னாதான் நாம ஸ்வீட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதாவே அர்த்தம். இல்லன்னா அஞ்சலி ஸ்வீட் செத்து போயிடுச்சுன்னு எல்லாரும் நியூஸ் போட்டுருவானுங்க. என்னப்பா சொல்றீங்க? இல்லடா பத்து, என்னைக்குமே பேட்டிக்காக அது இதுன்னு பேசுறவங்களெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க கூடாது. அது இந்த போட்டியெல்லாம் வேண்டாம். மனோ அம்மா பார்த்தல, இதுல இருந்து தெரியுது இங்க இருக்கிறவ பொம்மி இல்லன்னு. இவளை காப்பாத்ததான் இந்த பெருசு இவ்ளோ பாடுபடுது. விடக்கூடாது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அந்த நேத்ரா பப்ளிக்கா சவால் விடுறா, அத நம்ம ஏத்துக்காம இருந்தோம்னா அப்புறம் உண்மையிலே அவ சொன்ன மாதிரி நம்ம ஏதோ தர குறைஞ்ச மாதிரி ஆயிடும். ஒரே கல்லுல மலை மாங்காவை அடிச்சு தூள் கிளப்பிட்டா. புரியலையே. என்னப்பா தம்பி, இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? இப்ப நேத்ரா பேசின பேச்சுல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு யாரையாவது கண்டிப்பா நம்ம ஸ்வீட் கடை சார்பா போட்டிக்கு அனுப்பணும்னு என் வீட்டுக்காரும் சரி பெருசும் சரி அப்படியே கடந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சித்தார்த் இருக்கானே, அவ சும்மா விட மாட்டான். ஏன் பொம்மி, அவ நிச்சயம் ஜெயிச்சிடுவா அப்படி இப்படின்னு சொல்லி நிச்சயம் அவளை கொண்டு போய் அந்த போட்டியில நிறுத்துவா. இவ ஒரு சின்ன ஸ்வீட் செய்யறதுக்கு கூட திக்கி திணறுவா. அத பாக்குற எல்லாரும் இவ பொம்மி தானாங்கிற சந்தேகம் வரும். இவ பொம்மி இல்லங்கிறது தெரிய வரும். வீட்டை விட்டு துரத்துவாங்க. உண்மையான பொம்மிய கொன்னுட்டதுனால சித்தார்த்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன, இந்த குடும்பத்துல நடக்க போறது நம்ம ராஜ்யம் தானே. இது பூராவும் தப்பு கணக்கால தோணுது. அவ மட்டும் டபுள் ஆக்ஷன் பண்ணா தாங்க முடியுமா? மாமா என்ன மாமா சம்பந்தமே இல்லாம டபுள் ஆக்ஷன் அது இதுன்னு உளறிட்டு இருக்கீங்க? இந்த பொம்மி ஒருத்தி இல்ல 2 பேர்னு சொன்னா இவன் நம்புவானா? வேற எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். டபுள் ஆக்ஷன்னா தெரியாதா? இந்த ரஜினி கமல் படத்துல எல்லாம் வருவாங்களே, அந்த டபுள் ஆக்ஷன் சொன்னேன். மாமா வர வர தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கங்க. ஷோ, இவர் சம்பந்தமே இல்லாம ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. நீ பாட்டுக்கு கவலையே இல்லாம மேல போய் சேர்ந்துக்கின, நான் உன் இடத்துல இருந்துகின்னு தவிக்கிற தவிப்பு இருக்குதே. ஐய, ஊர் உலகத்துல யாருக்குமே இத்தனை பிரச்சனை இருக்காது. எனக்கு மட்டும் பொழுது விடிஞ்சு பொழுது போனா பிரச்சனையோ பிரச்சனை. நானும் இந்த கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு எல்லா கதையும் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா புதுசா ஒரு பூதம் கிளம்பிக்குது, ஸ்பீட் போட்டின்னு.
நமக்கு எல்லாம் அடிதடின்னு வந்தா அந்த போட்டியில கலந்துக்கின்னு ஆப்போசிட்ல கலந்துக்கிறவன் போட்டியே அத்துருவான். ஆனா இந்த ஸ்பீட் எல்லாம் நம்ம ஏரியாவே கிடையாது. உன் வீட்டுக்காரா ரொம்ப டென்ஷன் ஆகி கலந்துக்க பொம்மின்னு கேட்க சொல்ல எனக்கும் மனசு கேட்காம நானும் சரின்னு தலையாட்டி தொலைச்சிட்டேன். இப்ப என்னடான்னா வயிற்றுக்குள்ள என்னென்னவோ பந்து. நான் என்ன பண்ணிட்டோம் ஏது பண்ணிட்டோம் எனக்கே ஒன்னும் புரியல. நீ இருக்கிற தைரியத்துலதான் ஏதோ நானும் ஒத்துக்கினேன். இந்த பாரு, அன்னைக்கு சண்டைக்கு போனப்போ வராம விட்டா மாதிரி இதுலயும் வந்து என்னைய காப்பாத்தாம விட்டுறாத. நீ நினைச்சுதா என்னாண்ட பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. நாங்காண்டி போய் அங்க ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்கோ, அஞ்சலி ஸ்பீட்டோட மானம் ஈன்னு பல்லழிச்சிரும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. உன் புருஷன் போட்ட சவால நீ காப்பாத்திதான் ஆகணும், புரிதா? அப்புறம் எங்கடா இவ காப்பாத்தாம விட்டாலேன்னு என் மேல காண்டி நீ கோவப்பட்டா நான் அப்பிட்டு. நமக்குலாம் எதுவுமே தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், உன் பேரை நீயே காப்பாத்திக்கமா, அப்புறம் உன் இஷ்டம். என்ன தாத்தா வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாங்க, நாம சும்மா இருக்கணுமா? அவளுக்கு உடம்பு பூரா திமிரு, அதான் இப்படி எல்லாம் பண்றா. நாம போட்டியில ஜெயிச்சு பதிலடி கொடுத்தாதான் அவ அடங்குவா. பண்ணிடலாம்ப்பா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணட்டும்? இவங்க வேற ஜெயிக்கணுங்கிறாங்க. ராணியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்பா எந்த நம்பிக்கையில இவளை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலான்னு சொல்றாரு? அஞ்சலி ஸ்வீட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் வணக்கம். உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எனக்கு எதிரில நின்னு போட்டி போடுற தகுதி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதிரில நிக்கிறவங்க எல்லாரும் எதிரியாக முடியாது. பாத்தீங்கல்ல எனக்கு கிடைச்ச வரவேற்ப. வணக்கம். எப்படி இருக்கீங்க ராமசாமி? நல்லா இருக்கேங்க ஐயா. அம்மா, தெய்வநாயக ஐயாவுக்கு பொருள் கும்பத்து மரியாதை கொடுக்கணும், அதை கொடுமா. என்ன விசேஷம் திடீர்னு? நம்ம ஊரு கோயிலுக்கு நீங்க கணக்கு இல்லாம எவ்வளவு விஷயங்கள மனசார பண்ணிருக்கீங்க. அம்மனுக்கு கிரீடம், முருகனுக்கு வேலு, சிவனுக்கு காப்பு, இப்படி எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்தது தானங்க ஐயா. அது மட்டும் இல்லாம வருஷத்துல ஒரு மாசத்துக்கான அன்னதான செலவை நீங்களே கொடுத்துறீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமாயா? இதெல்லாம் எதையும் எதிர்பார்த்து நான் செய்யறதில்ல ஐயா. நீங்க எதிர்பார்க்கறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது எங்களோட கடமை. கூடிய சீக்கிரமே கோவில்ல திருவிழா வரப்போகுது. நீங்க வேற குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறதுனால அப்படியே பூர்ண கும்பத்து மரியாதையை கொடுத்து வரவேற்பு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியே திருவிழாவுக்கும் அழைப்பை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, ஹனிமூன் போனப்போ நாம என்ன பண்ணோம்? அந்த பொம்மையில பண்ணிருப்பா. என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தானே தெரியும். ஐயோ, இப்படி பங்கமா மாட்டிக்கினே இப்ப என்ன பண்ணிட்டோம்? எம்மாடி பொம்மி, கொஞ்சம் காப்பாத்தி குடுமா.
அதே மாதிரி பண்ணிடலாம். சரி சரி, அப்போ நீ ரெடி ஆயிரு. நான் ரெடியா வருது. இந்த பூமி பூர்வி புடி. புடி. அப்படியே ஏசி கவர் ஆகிற மாதிரி பூர்வி வச்சு மூடிடுவோம். அதுக்கப்புறம் குளிரவே குளிராது. 2 பேரும் ஹாயா படுத்து தூங்க வேண்டியதுதான். நல்ல வேலை, என்ன விஷயங்கிறத அவனே வாய திறந்து சொல்லிட்டான். தப்பிச்சிட்டோம். பொம்மி, இத என்னால தனியா போட முடியாது. 2 பேரும் சேர்ந்து போட்டாதான் சரியா போட முடியும். சரியா? வா. நாம ஹனிமூன் போனப்ப என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு. சரி சரி, நீங்க படுங்க. எனக்கு திடீர்னு இப்படி விழுந்ததுல தூக்கமே கலைஞ்சிருச்சு. என்னாச்சு? பொம்மி விலகி விலகி போறா. ஒருவேளை போட்டி டென்ஷனா இருக்குமோ? ஏற்கனவே ஸ்வீட் செய்யணும்னு பயந்து நின்றா இப்ப புதுசா இந்த பிரச்சனை வேற. நான் என்னக்கா பண்றது? கவலைப்படாம இரு. Thank you so much. Keep on support me. Thank you madam. அடுத்ததா வர போறது பொம்மி. பொம்மி. இங்கிலீஷ்ல பேசணும்னு பேச சொல்வாங்க. போ. பொம்மியாம் பொம்மி, உன்னை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சுத்தம் இவ இங்கிலீஷ்ல பேசிட்டாலும் இவ தமிழே கேவலமா தான் இருக்கும். இதுல இங்கிலீஷ் வேற. எப்படி சொதப்புறான்னு பாத்தீங்களாப்பா? இருமா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். போங்கப்பா. பொம்மி மேடம், நீங்க இங்கிலீஷ்ல பேசி அசத்தலாம் வேண்டாம். உங்க ஸ்டைல் என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க எல்லாருமே, தட் இஸ் நான் உள்பட, நீங்க பாட போற பாட்டை தான் விரும்புறோம். ஓவர் டு பொம்மி மேம். ஐயோ, ராணிக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டேனே. என்ன சிக்கலாக போதோ? இதை விட ஒரு அசிங்கம் தேவையா? இருமா பாக்கலாம். தமன்னா, இவ முதல் பால்லயே கிளீன் போல்ட் ஆயிடுவா போல இருக்கு. அதிரசம் அதிரசம் அதிரசம்.
பல்லு முளைக்காத பாப்பாவோ பல்லு போன தாத்தாவோ ருசித்து ரசித்து சாப்பிடும் இது பொம்மி செஞ்ச அதிரசம். அரிசி மாவும் கருப்பட்டியும் கலந்து செஞ்ச அதிரசம். இது பொம்மி செஞ்ச அதிரசம். அதிரசம் அதிரசம் அதிரசம். தின்ன தின்ன திகட்டாது இது பொம்மி செஞ்ச அதிரசம். சொல்லுங்க மேடம். செகண்ட் ரவுண்ட்ல என்ன இன்கிரிடியன்ஸ் எனக்கு சாதகமா வைக்கணுமோ அத நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு பச்சை கலர் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிடு. அத நான் கரெக்டா எடுத்துக்குவேன், புரியுதா? ஓகே மேடம். அதே மாதிரி உள்ளதிலே டஃப்பான ஐட்டம் தான் அவளுக்கு போகணும். சரிங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மிஸ்டர் தேவநாயகம், அப்புறம் பெரிய கனவு கோட்டையோட கோப்பை அடிச்சிடலான்னு வந்தீங்க, என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு சவக்குழி தோண்டி உள்ள போட்டு மூடுவேன்னு சொன்னத நடத்தி காட்டிட்டேன் பாத்தீங்களா? நான் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன். அடுத்த ரவுண்ட் பாக்கி இருக்கு, அதுலயும் நான் தான் ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் அஞ்சலி ஸ்வீட்ஸ் இருந்த இடம் தெரியாம சதஞ்சு ஊரு தெரியாம போயிடும். இப்ப இருக்கிற 25 பிரான்ச்சும் அது மொத்தமும் என் காலு கடியில போட்டு நசுக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணி காட்டுறேன். உனக்கு ஏமா இத்தனை வன்மம், இத்தனை கோபம்? எங்க அப்பா எப்பவுமே 2ஆம் நம்பரா இருந்து இருந்து அந்த வருத்தத்துல நொந்து போயிருக்காரு. அவர் கண்ணுக்கு எதிர நேத்ரா ஸ்வீட்ஸ் தான் நம்பர் 1ன்னு இந்த ஊர் உலகத்தை எல்லாம் பேச வைக்கணும். அதான் என்னோட ஒரே வேலை. அததான் நான் பக்காவா பண்ணிட்டு இருக்கேன். பொம்மியா பொம்மி, என் கால் தூசுக்கவ பெருவாளா? ஏதோ நேரம் நல்லா இருந்ததால அதிரசம் பணியாரோன்னு சுட்டு பாட்டு பாடி ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சிட்டீங்க. இந்த தடவை உங்க பருப்பெல்லாம் வேகவே வேகாது. ஏதோ பொம்மி பயங்கரமா செத்து பொழிச்சு வந்துட்டா ஆச்சா போச்சான்னு பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்கிட்ட தோத்து ஓடதான் போறா. அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. பாரு, ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. உன் புருஷன் சொன்னான்னு ஆடிக்கிட்டு ஏதாவது பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டா நீ பெரியாளா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாமா. யாருக்கு யார் மாமா? சை, அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? முதல்ல எந்த தகுதியும் தராதரம் இல்லாத நீ என்ன மாமா மாமான்னு வேற கூப்பிடுற. போட்டியில ஜெயிச்சுடுவானா அங்க போய் கோழி புடிச்சிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னெல்லாம் கொண்டு வந்து நிக்க வச்சாரு எங்க அப்பா, அவரை சொல்லணும். அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்குன்னு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா? அதோட மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டல்ல, உனக்கு நிம்மதி தானே? சத்தியமா நான் வேணும்னு எல்லாம் பண்ணலங்க. ஐயோ, இவங்க மாறி மாறி இவ்வளவு திட்டி அவ்வளவு வர வச்சிருவாங்க போல இருக்கு. போட்டியில நீ ஜெயிக்கல அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். என்ன என்ன உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இவ போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட மானம், கடையோட மானம் மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறாள, அதான் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை இருக்க போதீங்க? இவளுக்கு எனக்கு என்ன வாக்கியத்தாரரா இருக்கு? பத்மநாபன், இது பொது இடம், தயவு செஞ்சு வார்த்தைய அளந்து பேசுங்க. இப்படி பொது இடத்துல வச்சு அவளை அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓ, இவன் மட்டும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மள மட்டும் பொது இடத்தை வச்சு அசிங்கப்படுத்தலாமா? அவளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, போட்டின்னு வந்துட்டா ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோத்துதான் ஆகணும்.
இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ஆமா ஆமா, இனி 2 ரவுண்ட் ஒன்னும் சாப்பிடுற போட்டி இல்ல, உட்காந்து சாப்பிட்டு ஜெயிக்கிறதுக்கு. அவங்க சொல்றத கரெக்டா செய்யணும். உனக்கு என்னடா தெரியும்? நீ நேத்து வந்தவன், நீ எல்லாம் பேசுறியா? தொலைச்சு பாத்துக்க. நீயே பசுதா தப்பு மேல கோவப்படுற? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? பொம்மை இப்படி போட்டியில தோத்ததுனால தானே இவங்க எல்லாம் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. அது கூட புரிஞ்சுக்காம பேசுற. இங்க பாருங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஏமாந்தா அவ தோத்துட்டா. இப்ப அடுத்து நடக்க போற 2வது ரவுண்ட்ல நிச்சயம் அவ ஜெயிப்பா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். அப்ப எழுதி கையெழுத்து போட்டு தருவியா? கண்டிப்பா, நிச்சயமா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். பூமி, இப்போ நான் பாத்துக்கிறேன். என்னத்த நீ பாக்க போற? ஏன் எனக்கு பாக்க தெரியாதா? நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அடுத்த 2 ரவுண்ட்லயும் தோத்து நம்ம குடும்பத்தோட மானத்தை மொத்தமா வாங்கத்தான் போறா. கண்டிப்பா பொம்மி ஜெயிப்பா. யோ யோ பெருசு என்னாச்சியா? யோ எழுந்திரியா? நான் போட்டியில தோத்துட்டேன், இப்படி வந்து உழுந்துட்டியா நீ? யோ பெருசு இருந்தா நான் ஜெயிச்சிருப்பையா. சத்தியமா எனக்கு தெரியாதியா? எந்திரியா, எனக்கு பயமா இருக்குது. பாத்துக்கிறேன். மடி ராணி, மாத்திரைய கொடுத்துட்டு நீ கிளம்பு. நீ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகணும். யோ நீ பாட்டுக்கு போன்ற. நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பாங்க? என்ன போ சொல்லிட்டு நீ போயிராதயா. வந்து பாக்க சொல்ல எனக்கு உசுரே போயிச்சு தர்மா. இந்த பலூன் பின்னாடி ஓடி வந்தாங்காட்டி உன்னை பார்த்தேன். யோ பெருசு, இந்த பலூன் தாயா என்னை எங்க கூட்டிட்டு வந்துச்சு. சரிம்மா, நீ போமா. யோ பெருசு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேயா. ஒண்ணு கடக ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது? யோ இதெல்லாம் வெறும் போட்டி தாயா. உசுறு அதை விட முக்கியம் தெரியும்ல. இல்லம்மா, சொன்னா கேளு. முடியாதுன்னா முடியாது. இங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு போன் பண்ணி எதனா மருந்து இருந்தா எத்தனை வர சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா. இரு பெருசு, இங்க டாக்டர் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து செக்கிங் பண்ணிட்டோம். அப்புறமா நான் போய்கிறேன். ராணி, ஐயோ இருமா, நான் சொல்றத கேளுமா. எதுவும் வேணாம், நான் சீக்கிரம் சரியாயிடுவேன். நீ போமா. சரி போ, மாத்திரையை போடு. பொம்மி மேடம் சூப்பரா செய்றாங்க. வாவ். நீ என்ன ஸ்டைல் காட்டினாலும் இன்னைக்கு ஜெயிக்க போறது நான் தான். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அதிரசத்தை செஞ்சு அசத்த போறேன். நீங்க பண்ண ஸ்வீட்ஸை எடுத்துட்டு வாங்க.
டெலிஷியஸ். ரொம்ப சூப்பரா இருக்குமா. மேடம், இது என்ன டிஷ்? இன்னும் பேர் வைக்கல, மேடம் வைப்பாங்க. இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது யாருன்னு நாங்க சொல்ல வேண்டியது இல்ல, நீங்களே சொல்லிடுவீங்க, அப்படிதானே? இத பாருமா, தயவு செஞ்சு நீ போ. நீ போட்டியில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்காக போட்டியை விட்டுறாத. இத பாரு, நான் ரொம்ப தெம்பா இருக்கேன். உனக்கு சந்தேகம்னா நான் எழுந்து நின்னு கூட காட்டட்டுமா? இங்க பாருமா, நான் நல்லா தான் இருக்கேன். யோ பெருசு, எனக்கு அண்டி சொல்லாத, உண்மையாலுமே நீ ஓகே தானே? உண்மைதாமா, நீ போ. அங்க உன்னை காணும்னு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். ராணி, எப்படியாவது போட்டியில ஜெயிச்சிட்டு வாமா. ஐயோ, அங்க போனா போட்டியில வேற கலந்துக்கணுமே. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க 2 பேரும் இந்த போட்டோல இருக்க பொண்ண அட்டாக் பண்ணணும். சார், ஒரு சந்தேகம் சார். என்ன சந்தேகம்? எதுக்காக சார் அவங்களை அட்டாக் பண்ண சொல்றீங்க? ஏய், பீஸ் சூப்பரா இருக்கேடா. ஆமாடா. விட்றா கைய, விட்றா கைய, உரா கைய சொன்ன கேடா. விட்டுடுற. என்ன எகிர்ற? விடு. ஏய், நீ ஒவ்வொரு சொல்ற. ஏய், விடுறா கைய. விடு. உருக்கி. நீ க்ளோஸ் ஆகு. பாத்தீங்களா எப்படி வந்து தகராறு பண்றாங்கன்னு? என்னடா கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? பூமி, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடா பாப்பா? அம்மா, நீ டென்ஷன் ஆகாத, ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன் கூட நான் இருப்பேன், சரியா? என் செல்லம், வா. ஹலோ சார். என்ன சார், கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல? இங்க பாருங்க, அட்டாக் பண்றீங்க, அத பண்ண வேண்டியதுதான் உங்க வேலை, சரியா? ஜூஸ் நல்லா இருக்குமா? இருக்கும் இருக்கும், ஏன் சொல்ல மாட்ட? இன்னைக்கு என்னமா பயமுறுத்திட்ட? வேணாம் பெருசு, என் மேல ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வைக்காத, அவள் தான் சொல்லிட்டான். என்னம்மா இப்படி பேசுற? உன் இடத்துல பொம்மி இருந்து என்ன செஞ்சிருப்பாளோ அது அத்தனையும் நீ செஞ்சிருக்க. என்னதான் நீ போட்டிக்கு போகலங்கிற கவலை இருந்தா கூட என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச பாரு, அத மறக்கவே முடியாது. உண்மையாவே நீ கிட்டத்தட்ட பொம்மியாவே மாறிட்ட. என்னது? ஐயா, பொம்மியா மாறிட்டாளா? அக்கா, நீ வேற ஏங்கா பெருசு ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ எதுக்கு இவ்வளவு சாக்கு கொடுக்குற? அதுக்காக சொல்லமா,
பொம்மி தான் இப்படி பல வேலைய நேர்த்தியா ஒரே நேரத்துல செய்வா. அதே மாதிரி ராணியும் சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா. அது மட்டும் இல்லாம நான் போகலன்னு எனக்கு பயம் காட்டிட்டு நேரா போட்டிக்கு போய் ஜெயிக்கவும் செஞ்சுட்டா. முதல் சுற்றுல இப்படி கோட்டை விட்டுட்டாளேன்னு நான் நினைச்சேன். இப்ப என்னடான்னா என்னோட துணையே இல்லாம ஜெயிச்சுட்டா. இனிமே ராணிக்கு ஃபைனல்ஸ்ல ஒரு விஷயமே கிடையாதுமா. அதுலயும் அவ ஜெயிச்சிடுவா. எனக்கு மேல பெரிய நம்பிக்கையே வந்துருச்சுமா. யோ பெருசு, நடந்த கதை புரியாம நீ பாட்டுக்கு பேசினே போற. நடந்த கதையை நான் டிவில பார்த்தேன்னு. நான் மட்டுமா பார்த்தேன், இந்த ஊர் உலகம் மொத்தமும் உன்னை பார்த்துட்டு மொத்த பேரும் உன்னை புகழறாங்களேமா. ராணே, நீ கவலையே படாதமா, நான் தெம்பாயிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. 3வது போட்டிக்கு நாங்க எல்லாரும் பக்கபலமா நிப்போம். நீ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். நீங்க எல்லாம் நிக்கிறீங்களோ இல்லையோ, இப்ப வந்து நின்ன மாதிரி பொம்மி பக்க பலமா நின்னா போதும், கண்டிப்பா ஜெயிச்சு. இல்ல அது ஒண்ணும் இல்ல, பொம்மி செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சு வந்திருக்கால, அதான் பூவெல்லாம் போட்டு. ஓ அப்படியா? சரி சரி. மெய்யாலுமே இந்த ஆளு வேற ஏதோ பிளான்ல இருக்கிறான். அத தெரிஞ்சுக்கினுதான் ராணி என்னை இட்டாந்து மாட்டி விட்டுக்குது போல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது தெரியலையே. அது ஒண்ணும் இல்ல, அக்காக்கு தனியா படுக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நம்ம ரூம்ல படுத்துக்கிட்டோன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நம்ம ரூமுக்கா? அதுக்கு ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆவறீங்க? நம்ம ரூமுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க அதிர்ச்சி ஆகுறத பார்த்து நானே பயந்துட்டேன். நானும் பயந்துட்டேன். ஐடியா. ஏய், ஆளை உருறி நான் போறேன். காக்கா இரு, சும்மா இரு. போற எங்க போகாத ராணி. இன்னாடி இப்படி இட்டுன்னு வந்து மாட்டின்னு விட்டா நான் என்ன பண்ணட்டும்? எக்கா தலையே போனாலும் சரி, என்ன தனியா விட்டெல்லாம் போயிடாதக்கா. ரூம்ல பார்த்தல எம்புட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறான்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன அலங்கோலம் பண்ணிடுவாங்கக்கா. விட்டுறாதக்கா. போடி, உன் விளையாட்டுக்கு நான் தான் கேச்சனா. அக்கா இப்பதான் தர்ஷினி போன் பேசிட்டு வச்சா. அக்கா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்களாமா. இப்ப தாமரக்கா இங்க இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. அக்கா நீங்க அங்க போனீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்களா இல்ல நீ சந்தோஷப்படுவியா? முட்டாளகடி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகரின்னு நாமா வேலை காட்டுற. இல்லங்க, அக்கா தனியா படுக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தானே இங்க வந்திருக்காங்க. எதுக்கு வந்தவங்கள போ சொல்லணும்? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். அங்க எல்லாரும் பேசிட்டு அக்கா கூடவே தர்ஷினி படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அவங்களுக்கும் துணைக்கு ஆளாச்சு, அந்த பிரச்சனையும் சால்வ் ஆச்சு. ஆமா ஆமா. அக்கா நீங்க கிளம்புறீங்களா? சரிப்பா. பாவம் அக்கா, எனக்கு வேற கொஞ்சம் கால் வலிக்குது, புடிச்சு விட சொல்லலாம்னு நினைச்சேன். அக்கா யாரு? வயசுல எவ்வளவு மூத்தவங்க? அவங்கள போய் கால் புடிச்சு விட சொல்ற? இங்க பார், குத்துக்கல்லு மாதிரி நான் வந்துடுறேன். இது என்ன இன்னும் டேபிள்ல வைக்காம இருக்கு? சரி நாம கொண்டு வைப்போம்.
பக்காவா மயக்க மருந்து கலந்த ஜூஸ ரெடி பண்ணிட்டேன். இனி அந்த திருட்டு பொம்மி இருக்காளே, அவளுக்கு இத கொடுத்து குடிக்க வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஹாய் பூமி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இரு, ஒன் செக். ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா சார். யா சார், மெயில் வந்துருச்சு சார். நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். யா. இப்போ நானும் அதையே தானே சொன்னேன். அதுக்கு நீங்க இந்த ஜூஸ் குடிச்சா ஒண்ணும் பண்ணாது, கோல்டுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு மட்டும் கோல்டுன்னு சொல்றீங்க. ஓஹோ, அப்படி வேற சொன்னாங்களா? ஏன் அப்ப நீங்க குடிக்க வேண்டியதானே? உங்களெல்லாம் எப்படி நம்புறது? ஐயோ, இப்ப வேற வழியே இல்ல, குடிச்சிட வேண்டியதுதான். நல்ல வேலை வெறும் மயக்க மருந்துதான். இதுவே விஷமா இருந்தா என்ன ஆகுறது? இத பாரு சித்தார்த், ஒரு நல்ல எண்ணத்துலதான் இத கொண்டு வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னைய அசிங்கப்படுத்துறீங்களா? இப்ப என்ன, இத நான் குடிச்சு காமிக்கணும், அவ்வளவுதானே? குடு பொம்மி. போதுமா? என்ன இப்போ? நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ உங்க சந்தேகம் தீந்துதா? எனக்கு ஏதாவது ஆச்சா? என்னங்க, அவங்க பாவங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? உம்மி, நீ அமைதியா இரு, உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. சரி வா போலாம். வான்றேன். ஐயோ, தேவையில்லாம குடிச்சிட்டோமே. என்ன மேடம், நேத்து நீங்க வச்ச ஸ்டைலே அல்டிமேட்டா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஸ்டைல் பண்ணலையா? இப்படி தடுமாறுறீங்க. போட்டி ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். என்ன சார்? ஒண்ணுல ஒரு சின்ன குழப்பம். டேக் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்களேன். என்ன டேக்? பொம்மி, நல்ல வேளை கடைசி நேரத்துல கவனிச்சு உன்னை தடுத்துட்டேன். இனி நீ எப்படி கிட்ட வருவேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்னு ஒண்ணும் புரியலையே. அம்மா பொம்மி வந்துருமா? என்ன மனோ, அம்மா எங்க? சரி. மக்களே, நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த இறுதி போட்டி தொடங்க போகுது. சூடாக சுவையாக அரங்கேற போகுது. இந்த 3வது சுற்று என்ன சுற்றுன்னு நீங்க ஆவலோட எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது என்ன சுற்றுனா, போட்டியாளர்களோட கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஸ்வீட்டை சாப்பிட கொடுப்போம். கண்கள் கட்டப்பட்டிருக்க நிலையில அதோட ருசியை வச்சு அது என்ன ஸ்வீட்னு உணர்ந்து இங்க இருக்க பொருட்கள் மூலமா இந்த ஸ்வீட்டை செஞ்சு காமிக்கணும். இதுதான் இந்த 3வது சுற்று. என்ன பார்வையாளர்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அப்ப
அப்ப இன்னைக்கு போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ, ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்து அதை வேற செய்யணுமா? எனக்கு திங்க தானே தெரியும், அதை செய்ய தெரியாதே. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டு ஸ்வீட்டா இருக்குன்னு தானே தெரியும். அது என்ன ஸ்வீட்டா இருக்கும்னு எப்படி தெரியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என் வாயில என்ன ஸ்வீட்டை போட்டு சாப்பிடுறேன்னு அந்த பொம்மைக்கு எப்படி தெரியும்? அத அவ எப்படி செய்வா? கடவுளே. நீங்க சவால் விட்டீங்கல்ல, ஏதோ அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன்னு. ஐயோ, இந்த அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? சார் சார் அப்படியே நீங்களும் மேடம் ஒரு போஸ் கொடுங்க சார். கொடுத்துட்டா போச்சு. மேடம், நீங்க தான் சவால் மூலமா உங்களை போட்டிக்கே வர வச்சீங்க. நீங்க இந்த போட்டியை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தடவை லக் அவங்களுக்கு ஃபேவர் ஆயிடுச்சு, அதனால அவ ஜெயிச்சிட்டா. மத்தபடி நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. பொம்மைக்கு பெருசா ஸ்வீட்ஸ் மேக்கிங்லாம் தெரியாது. பொம்மி மேடம், ஏதோ லக்ல தான் ஜெயிச்சீங்கன்னு நேத்ரா மேடம் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? வாய்ஸ் சவடால் விடுறதுக்கு தான் அவங்கள லாக்கி. ஆனா செயல்னு வரும்போது செஞ்சு காட்டுறதுதான் பொம்மியோட வழக்கம். அதுதான் இப்ப நடந்திருக்கு. இது வரைக்கும் பொம்மி கலந்துகிட்ட எந்த போட்டியிலையும் ஜெயிக்காம விட்டதே இல்ல. எல்லா அவார்ட்ஸையும் வாங்கியிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் அவகிட்ட திரும்ப திரும்ப வாழாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஸ்வீட் வேர்ல்ட்லயும் சரி, மக்கள் மனசுலயும் சரி, அஞ்சலி ஸ்வீட்ஸுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அத கெடுக்கிற மாதிரி யாராவது நடந்துகிட்டா கடைசியா சரிவையும் அசிங்கத்தையும் பார்க்க போறது அவங்கதான். ஸ்வீட் உலகத்துல அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் நம்பர் 1ங்கிறத இந்த வெற்றி மூலமா நாங்க காமிச்சிட்டோம். அதனால மக்களோட பேர் ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். நேத்ரா ஸ்வீட்ஸால என்னைக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸோட இடத்த பிடிக்கவே முடியாது. ஏன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரோடையும் போட்டி போடுறது இல்ல. எங்களோட வளர்ச்சியில மட்டும்தான் கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். அவங்களும் அவங்களோட வளர்ச்சியில கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு சவால் விடுறது, பேட்டி கொடுத்து சீப் பப்ளிசிட்டி தேடுறது, கடைசியில தோத்து போய் முகத்துல கரிய பூசிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வேணா வழக்கமா இருக்கலாம். ஆனா எங்க பொம்மிக்கு எப்பவும் ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம். சூப்பரா சொன்னீங்க சார். பொம்மி மேடம், உங்களுக்கு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ.